சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இப்போ விஷயத்துக்கு வாங்க. இப்போ புக்ஸ் எழுதியாச்சு, பென்ஸ் எழுதியாச்சு, காயின்ஸ் எழுதியாச்சு, டீச்சர்ஸ், கேட்ஸ், ரேட்ஸ், இது போல நிறைய எழுதிட்டே போலாம். இது போல நிறைய எழுதிட்டே போலாம். டிக்ஷனரி எடுத்துங்க, டிக்ஷனரி எடுத்துங்க, பாருங்க. அதாவது இப்ப நான் சொன்ன உங்களுக்கு டிக்ஷனரி என்ன போட்டிருக்கோம், அவனுக்கு பக்கத்துல என்ன போட்டிருக்கோம், என் அப்படின்னு போட்டிருக்கோம். சில வார்த்தை எந்த வார்த்தைக்கு பக்கத்துல என் போட்டிருக்கோம் அந்த வார்த்தை நவுன் அப்படின்னு அர்த்தம். நீங்க அது எல்லாத்துக்கூட எஸ் சேர்க்கலாம். ஆனா சில ரூல்ஸ் இருக்கு, கவனிங்க. எல்லாத்துக்கூட எஸ் சேர்க்க முடியாது. 99%க்கு எஸ் சேர்க்கலாம். இப்ப அடுத்த பாயிண்ட் பாருங்க. இந்த பாயிண்ட் கவனிங்க. இந்த பாயிண்ட் என்ன, ஏ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் இது கவனிங்க. add es to the singular noun if the noun ends with s, ss, ch, sh, x and z. என்ன அர்த்தம்னா, அதாவது இப்ப மேல பாத்தீங்க எஸ் சேர்க்கணும், ஆனா இங்க என்ன பண்ணணும், இஎஸ் சேர்க்கணும். எப்ப இஎஸ் சேர்க்கணும் அதான் முக்கியம். எப்ப இஎஸ் சேர்க்கணும்னா, ஒரு வார்த்தை அதாவது ஒரு நவுன் எஸ்ல முடிஞ்சாலோ என்ன, ஒரு நவுன் என்ன முடியும் போது எஸ்ல முடியணும், அப்படி இல்ல டபுள் எஸ்ல முடியணும், அப்படி இல்ல சிஹெச்ல முடியணும், அப்படி இல்ல எஸ்ஹெச்ல முடியணும், அப்படி இல்ல எக்ஸ்ல முடியணும், இல்லன்னா ஜெட்ல முடியணும். இதுல ஏதாவது ஒண்ணுத்துல முடிஞ்சாதான் பக்கத்துல இஎஸ் போடணும். ப்ளூரல் வேணும் போடுது. இத பாருங்க, எழுதி காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க எக்ஸாம்பிள் கவனிங்க. இந்த எஸ்க்கு இப்ப எழுத போறேன். முதல்ல என்ன, எஸ்க்கு எழுத போறேன். பஸ் ஆச்சா, நல்லா கவனிங்க. பஸ் இருக்கா? இப்போ கடைசி வார்த்தை என்ன, நம்ம ரூல் என்ன, கடைசி வார்த்தை இதுல முடிஞ்சா இஎஸ் போடணும். அது வார்த்தையினுடைய கடைசி எழுத்து, வார்த்தையினுடைய கடைசி எழுத்து இதுல முடிஞ்சா இஎஸ் போடணும். இப்ப இது பாருங்க, பஸ்ஸுக்கு பாருங்க கடைசியில எஸ்ல முடியுதா. இப்ப என்ன பண்ணணும், இஎஸ். அப்போ பஸ், பஸ்ஸஸ், பேருந்து, பேருந்துகள். அடுத்தது பாருங்க, 2 எஸ்ல முடியாம சொல்லலாமா, டபுள் எஸ்ல முடியற மாதிரி. கிளாஸ் இருக்கா, டபுள் எஸ்ல முடியற மாதிரி கிளாஸ் இருக்கா. கிளாஸ்னா என்ன, வகுப்பு. இப்ப இதுக்கு ப்ளூரல் வேணும், என்ன பண்றது, இந்த பாருங்க. இங்க 2 எஸ்ல முடிஞ்சா என்ன பண்ணணும், 2 எஸ்ல முடிஞ்சா இஎஸ் ஆட் பண்ணணும். கிளாஸஸ் ஆயிடுச்சா. அடுத்தது சிஹெச்ல முடியும்ப்பா. சிஹெச்ல முடிஞ்சாலும் இஎஸ் தான் பண்ணணும். சிஹெச்ல முடியற மாதிரி சொல்லலாமா, வாட்ச். நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுமே வாட்ச். இந்த பாருங்க, இப்போ சிஹெச்ல முடியுதா, சிஹெச்ல முடிஞ்சா என்ன பண்ணணும், இஎஸ். அது மட்டும் இல்ல, இந்த அடுத்து பாருங்க, எஸ்ஹெச்ல முடியும்ப்பா. எஸ்ஹெச்ல முடிஞ்சா என்ன பண்ணணும், இஎஸ் ஆட் பண்ணணும். இப்போ எஸ்ஹெச்ல முடியற மாதிரி சொல்லலாமா. நம்ம டெய்லி இது பண்ணுமே, பல் தேய்க்கிறதுக்கு டூத் பிரஷ் இருக்கு. அப்புறம் துணி துவைக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், மீன் வாஷிங் பிரஷ் இருக்குல்ல, அது. இப்போ பிரஷ் எஸ்ஹெச்ல முடியுது, அப்ப என்ன பண்ணணும், இஎஸ் சேர்க்கணும். கவனிங்க. அடுத்து எக்ஸ்ல முடியணும், எக்ஸ்ல முடிஞ்சாலும் இஎஸ் தான். எக்ஸ்ல முடியறவன்னு சொல்லுங்க பாக்கலாம். நீ சொல்லுப்பா. சரி, எக்ஸ்ல முடியற மாதிரி என்ன, பாரு முடியும். எக்ஸ்ல முடியற மாதிரி பாக்கலாமா. எக்ஸ்ல முடியற மாதிரி என்ன சொல்லலாம், பாக்ஸ் இருக்கு, பாக்ஸ் இருக்கு. நீங்க பாரு, நான் என்ன பண்றேன், இப்போ பாக்ஸ் இருக்குமா, பாக்ஸ் பாக்ஸ் எக்ஸ்ல முடிஞ்சா இஎஸ் போடணும். அடுத்தது என்ன சொல்லலாம், ஜெட்ல முடிஞ்சா என்ன பண்ணணும், அதுக்கு இஎஸ் தான் பண்ணணும். ஜெட்ல முடியறவன்னு பார்க்கலாமா. குவிஸ், உங்க எல்லாருக்கும் தெரியும் குவிஸ் ப்ரோக்ராம், அதாவது வினாடி சொல்லுவோம் இல்லையா, குவிஸ் ப்ரோக்ராம். எதுக்கு வேணா இஎஸ் போடலாம். ஏன், ஜெட்ல முடிஞ்சு. இன்னொன்னு சொல்லிட்டே போலாம். நான் எக்ஸைட்டடா போட்டேன். ஓகே. அப்புறம் இன்னொன்னு, இதுலயே இப்ப பஸ்ஸஸ் இருக்குல்ல, பஸ்ஸஸ்னா இப்ப எஸ்ல முடியற எல்லா வார்த்தைக்கும் இஎஸ், எஸ்எஸ்ல முடியற எல்லா வார்த்தைக்கும் இஎஸ் போடணும். அதே மாதிரி சிஹெச்ல முடியற மாதிரி பாத்தீங்க. இதெல்லாம் முடிஞ்சா மட்டும்தான் இஎஸ் போடணும். அது இந்த ரூல்ஸ் சொல்லுது. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல், செகண்ட் ரூல், அடுத்து பார்க்கறது பார்க்கலாம். அடுத்த ரூல் அடுத்த ரூல்ஸ் பார்க்கலாம். கவனிங்க. தேர்ட் ரூல், மூணாவது ரூல் பாருங்க. add es to the singular noun if the noun ends with o and
followed by a consonant. ஞாபகம் இருக்கா? கான்சனன்ட் எப்ப பார்த்தோம்? ரெண்டாவது நாள்ல பார்த்தோம், செகண்ட் டே பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அதாவது வவல்ஸ்னா AEIOU 5 இருக்கு. கான்சனன்ட்ன்றது AE தவிர AEIOU தவிர மிச்சம் எல்லாமே கான்சனன்ட்ஸா பார்த்தோம். ஞாபகம் இருக்குல்ல? அந்த கான்சனன்ட் அங்க நீங்க படிக்கலாம், இது உங்களுக்கு புரியாது. ஞாபகம் வச்சுங்க. அதான் சொன்னது, அன்னைக்கு இதை படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டோம். சரி, படிச்சிருக்கீங்க நம்புறேன். பை எ கான்சனன்ட், மெய் எழுத்து. அப்ப என்ன அர்த்தம் இதுக்கு? அதாவது என்ன பாயிண்ட் கவனிங்க பாருங்க. The noun ends with O. அதாவது ரூல் என்னன்னா ஓல முடியும். நவுன் எப்படி? ஓல முடியும். ஓக்கு முன்னால இருக்க எழுத்து கான்சனண்டா இருக்கணும். ஓல முடியணும், ஓக்கு முன்னால இருக்கிற எழுத்து அந்த 21 இருக்குல்ல மெய் எழுத்துக்கள், அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு இருக்கணும். இருந்தா மட்டும்தான் ES ஆட் பண்ணணும். கவனிங்க. எக்ஸாம்பிள், மேங்கோ. மேங்கோ உங்க எல்லாருக்கும் தெரியும். மேங்கோனா மாம்பழம் தெரியும். சரி, ஓல முடிஞ்சிருக்கு, முன்னாடி ஜி இருக்கு. ஓல முடிஞ்சிருக்கு, முன்னால ஜி இருக்கு. ஜி என்ன? கான்சனன்ட் தானே. அதாவது அந்த 21 மெய் எழுத்துக்கள் இது ஒண்ணு தானே. அப்போ ஓல முடிஞ்சு முன்னாடி ஜி அதாவது கான்சனன்ட் இருந்தா ES ஆட் பண்ணணும். மேங்கோஸ். மேங்கோ என்னாச்சு? மேங்கோஸ். அடுத்து பாருங்க, டொமேட்டோ. டொமேட்டோ என்ன? டொமேட்டோ என்னது? இந்த டொமேட்டோக்கும் பொட்டேட்டோக்கும் நமக்கு அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகிடும்பா. டொமேட்டோனா என்ன தெரியுமா? என்ன தெரியும் உங்களுக்கு, பட் அங்க நீங்க பேசும்போது வராது. என்ன டொமேட்டோ அப்படின்னா தக்காளி, பொட்டேட்டோனா உருளைக்கிழங்கு. சரி, பாருங்க, ஓல முடிஞ்சிருக்கு, முன்னாடி டி இருக்கு. டி ஒரு கான்சனன்ட், அதாவது மெய் எழுத்து. அப்ப என்ன பண்ணணும்? ES சேர்க்கணும். அப்ப என்ன ஆயிடுச்சு? இப்போ டொமேட்டோஸ் ஆயிடுச்சா? அதாவது மேங்கோ மேங்கோஸ், மாம்பழம் மாம்பழங்கள். டொமேட்டோ டொமேட்டோஸ், தக்காளி தக்காளிகள். ஹீரோ சொல்லலாமா? ஹீரோ தெரியும். ஹீரோ யாரு என்னன்னு சொல்லிட்டு எல்லா படத்துலயும் ஹீரோ இருப்பாரு. ஹீரோ இல்லாத படமே இருக்காது. ஓல முடிஞ்சிருக்கு, முன்னாடி ஆர் இருக்கு. ஓல முடிஞ்சிருக்கு, முன்னாடி ஆர் இருக்கு. ஆர் என்ன? கான்ஸ்டன்ட் தானே. அப்ப என்ன பண்ணணும்? நீங்க ES ஆட் பண்ணலாம். இப்ப என்னாச்சு? ஹீரோ ஹீரோயின், கதாநாயகன் கதாநாயகர், கதாநாயகன்கள், அந்த மாதிரி. அடுத்தது பொட்டேட்டோ எழுதிடலாமா? எல்லாருமே ஈஸி. பொட்டேட்டோ பாருங்க, ஓல முடிஞ்சிருக்கு, முன்னாடி டி இருக்கு. டி ஒரு கான்சனன்ட். அப்ப என்ன பண்ணணும்? ES ஆட் பண்ணணும். இது போல ஓல முடிஞ்சு முன்னாடி கான்சனன்ட் இருக்க எல்லா வார்த்தைக்கும் என்ன பண்ணலாம்? தைரியமா ES போடலாம். இப்ப இந்த பாயிண்ட் பார்த்தாச்சு. அடுத்த பாயிண்ட் எழுதுவோம். இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் கூடிய மட்டும் சந்தேகமே வராதது தான் எடுக்கிறேன். அதே மாதிரி வந்துடாது. சரி, அடுத்தது பாருங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்றது? ஆட் எஸ். நல்ல கவனிங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்றது? ஆட் எஸ் டு த சிங்குலர் நவுன் இஃப் த நவுன். நான் வேற என்ன போடுறேன்? இஃப், அதாவது இதை எப்படி படிச்சுங்க. add s to the singular noun if the noun ends with o and followed by a vowel. அதாவது இங்க என்னன்னு சொன்னா, அதாவது இங்க என்னன்னா நவுன் ஓல முடியணும், முன்னாடி vowel இருக்கணும். ஓல முடியணும், ஓக்கு முன்னால vowel இருக்கணும். அது vowelனா என்ன? AEIOU. ஐ திங்க் இதை நான் 10வது முறையா சொல்றேன்னு நினைக்கிறேன். இதுலயே நீங்க படிக்காம மனசுல பதிஞ்சிட்டு இருக்கோம். இப்போ ஓல முடிஞ்சு முன்னாடி வவ்வல் இருந்தா என்ன பண்ணும்? பாருங்க, எஸ் மட்டும் சேர்க்கணும். எழுதி காமிக்கிறேன். அதாவது ரேடியோ. ரைட்டா? உங்க வீட்டுல எல்லா வீட்லயும் இருக்கும் ரேடியோ. ரேடியோ என்ன? எல்லா வீட்லயும் இருக்கும். கவனிங்க, ஓல முடிஞ்சிருக்கா, முன்னாடி ஐ இருக்கா, ஐ ஒரு வவ்வல் தானே. அப்போ எஸ் மட்டும் சேர்க்கணும். அடுத்தது என்ன சொல்லலாம்? வீடியோ சொல்லலாமா? வீடியோ ஓல முடிஞ்சிருக்கு, முன்னாடி என்ன இருக்கு? இ இருக்கு. இ இஸ் a vowel. அப்ப என்ன பண்ணணும்? இங்க வெறும் எஸ் தான் போடணும். அடுத்தது ஜூ. ஜூ தெரியும் உங்களுக்கு? மிருக காட்சிசாலை. ஜூ பாருங்க, ஓல முடிஞ்சிருக்கு, முன்னாடி ஓ இருக்கு. ஓ இஸ் a vowel. அப்ப என்ன பண்ணணும்? எஸ் மட்டும் சேர்க்கணும். சரியா?
இங்க பாருங்க ரேடியோஸ் எழுதிருக்கீங்க, வீடியோஸ் எழுதிருக்கீங்க, ஜூஸ் எழுதிருக்கீங்க. அடுத்து ஆடியோஸ் கூட போடலாம். ஆடியோ ஓல முடிஞ்சிருக்கு, முன்னாடி ஐ இருக்கு. ஐ இஸ் a vowel. எஸ். அடுத்து ஸ்டுடியோ போடலாமா? போட்டோ ஸ்டுடியோ இருக்கு பாருங்க. ஸ்டுடியோ ஸ்டுடியோ இதுவும் அதே போலதான் பாருங்க. ஓல முடிஞ்சிருக்கு, முன்னாடி ஐ இருக்கு. ஐ இஸ் a vowel. இதுக்கு என்ன பண்ணலாம்? தைரியமா எஸ் போடலாம்.